பயத்தை தந்துதான் அவன் வேலையை அவன் காட்ட முடியும். என்ன கொள்ளை நோய் வந்தாலும், எப்படிப்பட்ட கொடூரமான சீற்றங்கள் வந்தாலும், ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியமா சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். என்ன அந்த பூமியில அப்பா எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா உலகத்தை கலக்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு. என்ன எதுக்கு இந்த பூமியில வச்சிருக்கிறாருன்னா இந்த உலகத்தை என்ன கொண்டு அசைக்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு. இந்த பூமியில ஏன் என்ன அவருடைய பிள்ளையா மாற்றி வச்சிருக்கிறாருன்னா என்னை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்ட போறாரு. நீ கருப்பா இருக்கலாம், நீ வெள்ளையா இருக்கலாம், நீ கட்டையா இருக்கலாம், நீ உயரமா இருக்கலாம், உனக்குள்ள அழகு இருக்கலாம், அழகு இல்லாம போயிருக்கலாம், நீ படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், உனக்குள்ள ஸ்டாண்டர்ட் இருக்கலாம், இல்லாம போகலாம், உனக்கு பேசுறதுக்கு தெரியலாம், பேச தெரியாம இருக்கலாம். இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். கைகளை தட்டி அகோரமான நிலைமையில தன்னுடைய ஜீவனை கொடுத்து மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோட கூட இருக்கிறேன்னு சொல்றார். அவரை ஆராதிக்கிறோம், சரியா, அவரை ஆராதிக்கிறோம். அப்படின்னா அவர் இந்த உலகத்துல மனுஷனா தெரிஞ்ச நாட்களில் மார்த்தாள், மரியாள், லாசர் ரொம்ப ஆண்டவர் நேசிச்சார், ரொம்ப நேசிச்சார். ஏன்னா தாய் தகப்பன் இல்லை. அந்த பெத்தானியா கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் அங்கதான் போவாராம். எல்லாம் புரிஞ்சுக்கணும், சரியா? பெத்தானியா கிராமத்துக்கு போகும்போதெல்லாம் அங்க போறாரு. இவங்க ரொம்ப பணக்காரங்க. எதுல பணக்காரங்க? கர்த்தரை நேசிக்கிறதுல பணக்காரங்க, புரியுதா? அவரை நேசிக்கிறதுல பெரிய பணக்காரங்க. ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னா அவர் பிரயோஜனம் இல்லாம எங்கேயும் போக மாட்டாரு, பிரயோஜனம் இல்லாம போக மாட்டாரு. ஒண்ணு அவரை நேசிக்கிறதுல பணக்காரங்களா இருக்கணும், இல்லாட்டா அவர் கொடுக்கறதுல பணக்காரங்களா இருக்கணும். மீதி பணம் எல்லாம் அழிஞ்சு போறதுன்னா அதெல்லாம் பேப்பர். சொல்லுங்க, அதெல்லாம் எல்லாம் வாயை திறக்கணும். மற்ற எல்லாம் பேப்பர், சரியா? அதாவது நீ பயன்படுத்தினா பணம், பயன்படுத்தலைன்னா பேப்பர். உங்களுக்கு புரியுதா? பயன்படுத்தினா பணம், பயன்படுத்தாததெல்லாம் பேப்பர் தான். பேங்க்ல கிடக்கிறது யாருக்காவது தெரியுமா? நிலத்துக்கு போட்ட காசு யாருக்காவது தெரியுமா? சரியா? ஒரு வீட்டுக்கு ஒரு வீடு தேவை, ஒரு வீட்டுக்கு பதிலாக 10 வீட்டை கட்டி வச்சு அந்த வீட்டில் இருக்க காசு யாருக்காவது தெரியுமா? நல்லா சொல்லுதாங்க. பயன்படுத்தினா பணம், பயன்படுத்தாததெல்லாம் பேப்பர் தான், சரியா? அப்போ 2 விதத்தில் ஏசப்பாவை ரொம்ப அவர் 2 விதத்தில் ஜனங்களுடைய உள்ளத்தை பார்க்குறாரு. ஒன்று, உன் கையில் நிறைய ஆசீர்வாதத்தை தந்து நீ ராஜ்யத்தை கட்டணும், அது அவருடைய பார்வையில் ரொம்ப பணக்கார இருதயம். 2வது பார்த்தீங்கன்னா பலத்துக்கு மிஞ்சி அவரை நேசிக்கிறது. அவர் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் எனக்கு முதல், அவருக்காக வாழ்க்கை, இருதயம் துடிக்கும் பாருங்க, அது பெரிய பணக்கார வாழ்க்கை. அப்படிதான் மரியாள், மார்த்தாள், லாசர் ரொம்ப நேசிச்சாங்க. ஆண்டவர் ரொம்ப சிநேகித்தார் அந்த குடும்பத்தை. கொடுக்கறத காட்டிலும் இப்படிப்பட்ட இருதயத்தை மேல உயிர் வச்சிருவார், புரியுதா? அவர் ரொம்ப தந்திரசாலி. நய வஞ்சகம் காட்டி நம்ம இழுப்பார். அப்படியே ஒரு பாட்டு உண்டு, தெரியுமா? உண்டுல்ல? இந்த வனாந்திரத்தில் நயம் காட்டி நம்ம அழைப்பாராம், நயம் காட்டி அழைப்பார். ரொம்ப தந்திரமான தகப்பன். அவருக்கு தெரியும், உன் பணத்தை கொண்டு வா, உன் கையில தர ஆஸ்தியை கொண்டு வானா இறுதி எங்கேயும் ஓடிரும், சரியா? அவர் ரொம்ப தந்திரமானவர். பணத்தை போட்டுட்டு உலகத்துக்காண்டி வாழ இருதையும் ஓடிரும். என்ன நல்ல சொர்க்க வாழ்க்கையா போயிடும்னு காசு தானே போடணும், சரி? அவன் கையில் 10 லட்சம் ரூபா தந்தா 1 லட்சம் ரூபாய் தானே போடணும். என்ன ஈஸி, போட்டுக்கிட்டு சினிமா தேட்டருக்கு போயிடலாம், பிராந்தி பாட்டில் கையில் தூக்கிடலாம், சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்கு அங்கங்காண்டி ஓடிடலாம். ஆண்டவரை தேடி ஆலயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால தான் சொன்னார், தங்கத்தை கேட்கல, வைரத்தை கேட்கல, உன் உள்ளத்தை கேட்டேன். ஏன் தெரியுமா? நீ என்னை தேடி வரல, நான் உன்னை தேடி வந்தேன். ஏன் தெரியுமா? எல்லாம் அவருக்கு தெரியும். சவுளை பிடிச்சாதான் சவுளை கொண்டு உலகத்தை அசைக்க முடியும், அவருக்கு தெரியும், சரியா? சவுல் தேடி போல. சவுல் போனது எங்க போனாரு? நிருபத்தை வாங்கிட்டு தேவ பிள்ளைகளை கொலை செய்ய சீறி பாய்ந்து ஓடினார். போற இடத்துல போய் தொட்டார பாருங்க, சவுளே, ஏன் என்னை துன்புறுத்தி கொண்டு இருக்கிறார்? நீர் யார் ஆண்டவரே? நீ துன்புறுத்துற இயேசு நானே. முடிஞ்சு, கதை முடிஞ்சு போச்சு. தூக்குனாரு. என்ன பணத்தை கேட்டாரா? சவுல் பெரிய பணக்காரன். கமாலியல் பாதத்தருகில் இருந்து படித்த மனிதன், புரியுதா? ஸ்தேவானை கொலை செய்யும் போது ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை காவல் காத்து கொண்டு இருந்த மனிதன். அவ்வளோ பயங்கரமான ஒரு மனுஷனை போய் தொட்டாரு. சவுல் வாண்ட இருக்கிறது அவளையும் உன் சொத்தை தாண்டி கேட்கல, இருதயத்தை பிடிச்சிட்டாரு. பவுலா மாறினாரு. என்ன செஞ்சார் தெரியுமா? என் ஆண்டவரை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா கருதுறேன். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. இருதயம் போயிட்டுனா எல்லாம் போயிரும், சரியா? இருதயம் போயிட்டுனா எல்லாம் போயிரும். அதான் சொன்ன, உன் உள்ளத்தை எனக்கு கேட்ட நல்லவர்.
சரி, இப்போ மரியாள் மார்த்தா லாசர் ரொம்ப நேசிச்சாரு. லாசர் வியாதிப்பட்டு சுகம் இந்த உயிர் போயிட்டு அவர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு, பக்கத்து கிராமத்தில் தான் இருக்கிறாரு. எல்லாம் தெரியும், தெரியாத மாதிரி இருந்துட்டாரு. இப்போ ஏசு வந்திருக்கிறார், வருகிறார், பக்கத்தில் வர்றாருன்னு கேள்விப்பட்டதும், ரொம்ப அவர் தூரத்துலலாம் இல்லை, இவன் வர்றாருன்னு கேள்விப்பட்டதும் மார்த்தால ஓடுறாங்க. மார்த்தால் ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை, ஆண்டவரே நீ இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறிச்சிருக்க மாட்டானே. நான் ஆண்டவர் அழகா சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ மார்த்தால் உடனே கேட்காங்க, கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் நடக்கும்னு சொல்லுவாங்க, அந்த நாளில் என் சகோதரன் எழும்புவானோ? சரியா? ஆண்டவர் நல்லவர். ஆமென். அப்பதான் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா, ஆமென். கடைசி நாளில் இல்ல மார்த்தாலே, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். அதே வார்த்தைய இன்னைக்கு உங்களோடு பேசுறாரு. கடைசி நாள்ல இல்ல, இன்றைக்கு உங்க வாழ்க்கைய உயிரோட எழுப்ப வல்லவரா இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையை உயிர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். புரியுதா? இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கிறோம், வெளியில பாக்குறதுக்கு அழகா வந்திருக்கிறோம், அழகா இருக்கிறோம். சரியா? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா வந்திருக்கிறோம். நல்லா மூக்கு பக்கத்துல கையை விட்டோம்னா நல்லா சுவாச காத்து எல்லாம் கீழே மேல இடுக்குதுன்னு, மூக்கு பக்கத்துல கை வச்சிங்கன்னா உயிர் இருக்கிறது தெரியும், காத்து வருது. ஆனா வாழ்க்கை உயிரோட இருக்குதா தான் முக்கியம். உள்ள இருக்கிறது உயிரோட இருக்குதா, இல்லைன்னா ஜீவனை இழந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா, ஜீவன் அற்றவர்களாய் இருக்கிறோமா? அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல மனுஷன் ஜீவனை இழந்துட்டான், பாவம் செஞ்சதுனால. அதனாலதான் மனுக்குலமே பாவத்துல கடந்துச்சு, ஜீவன் இல்ல, ஜீவன் இழந்து போய் விட்டது. இழந்த ஜீவனை மறுபடி கொடுக்கும்படியாக தான் ஜீவன் உள்ளவர் உலகத்தை தேடி வந்தார். அவர் என்னைக்கு அந்த ரெண்டு கல்லனுக்கு மத்தியில் ஒரு கல்லனா தன் ஜீவனை கொடுத்தாரோ, அன்னைக்கு சத்து போன இருதயம் உயிரடைய ஆரம்பித்து விட்டது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு அந்த உயிர் தெளிந்த தேவனுக்கு இருதயத்துல இடம் கொடுத்துட்டா நம்ம ஜீவன் உயிருள்ள ஜீவனா இருக்கும். எத்தனை பேர் இப்போ உயிரோட இருக்கிறீங்க? சரி, நிறைய கை தூக்கிட்டீங்க. இப்போ வசனத்தை கேட்டு நீங்க உயிரோட இருக்கிறீங்களா செத்து போய் இருக்கிறீங்களான்னு பிடிச்சிடலாம். சரியா? புரியுதா? வசனத்தை கேட்டு உண்மையில வெளியில உயிரா தெரியலாம், பொம்மையா இருக்கிறீங்களா இல்லாட்டா உள்ள உயிரோட இருக்கிறீங்களாங்கிறத வசனத்தின்படி கண்டுபிடிச்சு விடலாம். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். இல்ல சத்தமா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். சரி, மரித்த இயேசுவுக்கு இருதயத்துல இடம் கிடைச்சிட்டுனா, அதான் சொன்ன, வாசற் படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். அவர் உள்ள வந்துட்டாருன்னா உள்ள இருக்கிற ஜீவன் உயிரடைஞ்சிரும். புரியுதா? உயிரடைஞ்சுனா நம்ம வாழ்க்கை வெளியில பார்க்க எப்படி இருக்கும் தெரியுமா? வேதத்தை பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில், கலாத்தியர் 5:24, இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும், சரியா, தங்கள் மாம்சத்தையும் இதன் ஆசை இச்சைகளையும் அந்த கல்வாரி சிலுவையில அறைந்திருக்கிறார்கள். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. 10 பேருக்கு சுகம் கொடுத்தாரு, 9 பேர் ஓடிட்டான், ஒருத்தன் தான் வந்தான். 10 பேருக்கு விடுதலையை கொடுத்தாரு, 9 பேர் உலகத்துல ஓடிட்டான், ஒருத்தன் தான் தேவ பிரசன்னத்தை தேடி வந்தான். அவன் தான் உயிர் உள்ளவன், அவன் தான் உயிர் உள்ளவன். இன்றைக்கு சொல்றார், உயிர் தெளிந்த தேவன் நம்ம இருதயத்துல வந்து நம்ம உள்ளான இருதயத்தை உயிரடைய வச்சுட்டாருன்னா இந்த மாம்சமும் அதன் ஆசை இச்சைகளும் செத்துரும். ஆமென். சிலுவையில் அறையப்பட்டுரும். அதான் பவுல் அழகா சொல்வார், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை மனவீசுகிற வாழ்க்கை. கிறிஸ்தவம் உலகம் வச்ச பேர் இல்லை, முதலா பைபிள்ல இருக்குது. யாரு கிறிஸ்தவங்கடி பேர் பெற்றாங்கண்டி? சரியா? யாருக்கு கிறிஸ்தவங்கடி பேர் கிடைச்சிச்சு? யாருக்கு கிடைச்சிச்சு?
ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினம் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். எந்த 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 பட்டணத்தை பார்த்து கிறிஸ்தவங்க பட்டணம் கொடுத்தாரு? யாராவது இருக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க. அந்தியோப்பியா. உலகம் வச்ச பேர்ல பரலோகம் தந்த பேர். ஆமே சொல்லுங்க. உலகம் வச்ச பேர்ல பரலோகம். இந்த பரலோகம் தந்த பேருக்குள்ள இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்களா? தங்கள் மாம்சத்தை அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில அரைஞ்சிருப்பாங்க. சரியா? வேதத்துல தெளிவா பார்த்தீங்கன்னா எடுத்து வாசித்துடலாமே. தூங்கிறாதுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென் ஆமென். நம்ம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 அது வசனத்துல நான் வாசிட்டே வரேன் பாருங்க. கலாத்தியர் 5:19 இருந்து 21 வரைக்கும் பார்த்தோம்னா, மாம்சத்தின் கிரியைகள், இந்த மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவை அவன விபச்சாரம். சரியா? விபச்சாரம். விபச்சாரம்னா என்ன? விபச்சாரம்னா என்ன? சின்ன செய்தி தான் கேட்டுட்டு உயிரோட வெளியே போறோம். சரியா? விபச்சாரம்னா என்ன? விபச்சாரம்னா என்ன? ஒரு ரூம்பை எடுத்து தொழில் நடத்துறதா விபச்சாரம்? மனைவியை விட்டுட்டு கணவனை விட்டுட்டு இன்னொருத்தவங்க வாழ்றதா விபச்சாரம்? அந்த விபச்சாரம் உலகத்தார் பேர் வைக்கின. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? நம்முடைய ஆண்டவர் தேவ பிள்ளைகளை பார்த்து என்ன சொல்றாரு? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்து விட்டாலே அவளோடு நீ விபச்சாரம் செய்தாயிட்டு. புரியுதா? ஒரு ஆணை இச்சையோடு பார்த்தாலே நீ அவனோடு விபச்சாரம் செய்தாயிட்டு. சரியா? இப்ப பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. யாராய் தப்ப முடியுமா? யாராய் கல்யாணத்துக்கு முன்னாடி வாலிப பிள்ளைங்க இச்சைய ஒரு பையனை பார்த்தா நீ விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறா. சரியா? இச்சைய ஒரு பையனை பார்த்தா, எனக்கு தெரியாது, நான் நினைச்சேன் இங்கெல்லாம் எல்லாரும் நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு. எவ்வளோ கண்டிப்பான செய்தியா இருக்குது. எவ்வளோ அழுதுட்டு கிடக்குறோம். அப்பா அன்புல நிரம்பி இந்த பிள்ளைலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஒரு நாள் என் காதுல வந்து இடி விழுந்து வருங்க. அதுக்கு பிறகுதான் தெரியுது, இப்படியும் இங்க கோலங்கள் இருக்குதா, அப்படியும் இருக்குதா. இங்க சில பாக்கியவதிகள் வர்றாங்க. சரியா? வர்றாங்க. நான் கூப்பிட்டு வச்சு பேசினேன் ஒரு மகிட்ட. அவன் வாயிலிருந்து கக்கிட்டா எல்லாத்தையும். இவா இவனை பார்க்குறா, இவா இவனை பார்க்குறா. ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேரை சொல்லி 3 இயர் போட்டி. இங்க இருக்குது அந்த கூட்டம். எனக்கு அது வர தெரியல. நான் அதுல கண் வைக்கல. ரொம்ப ஒழுக்கமா இருப்பாங்க. நம்ம என்ன கண்டிப்போம். கையில கண்டா விட்டு வாங்க மாட்டோமே நினைப்போம். அந்த பிள்ளை பச்சளம் குழந்தைய வாயிலிருந்து, அம்மா நீ யாரையாவது பார்க்குறியா? ஆமா, இதுக்கு முன்ன இவனை பார்த்தேன். இப்போ போட்டி ஒருத்தனுக்கு இருக்குல்ல, அந்த போட்டியாளரை நானும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். இன்னொருத்தி சொன்னா, அவன் என்ன பார்க்கல ஒன்னதான் பார்க்கறாண்டி வந்து சொன்ன. இங்க நடக்குது என்ன உபச்சாரம் இங்க நடக்குது. என்ன ஒரு சகோதரனோட டவுட்ல பிடிச்சிட்டு போனை வாங்கி பார்த்தோம் அப்படின்னா, அடுத்த பெண்ணோடு பேசி கொண்டு இருக்கிற அனுபவம். விபச்சாரக்காரர்கள் எங்கேயும் இருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். சுத்தமா இருக்கணும். சொல்லுங்க, சுத்தமா இருக்கணும். உன் கண்ணு தெளிவா இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். மனைவியை விட்டுட்டு அடுத்த பெண்ணிட்ட ரெகுலரா பேசிட்டு இருந்தேன். ஆண்டவர் அக்கினி கடலை தந்துருவாரு. இருக்குது கூட்டங்க. கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதா? கர்த்தர் நல்லவர். ஆமென். நம்ம சுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அசுத்தத்தை பார்க்க கூடாது. மொபைல் ஆபாசத்தை பார்க்க கூடாது. அது விபச்சாரம். அசுத்தத்தை பார்க்க கூடாது. சினிமாக்காரன் நடிக்கிறத பார்க்க கூடாது. ஒரு தேவ பிள்ளையினுடைய கண்கள் சினிமாவை பார்க்க கூடாது. நீ நரகத்துல தள்ளப்பட்டுருவா. ஏன்? பைபிள்ல இருக்குதா? பைபிள்ல இல்ல. ஆனா உன் கண்ணு தெளிவா இல்ல. ஆபாசத்தை பார்க்குது, அருவருப்பை பார்க்குது, அடுத்தவன் நடிக்கிறத பார்க்குது உன் கண்ணு. நீ சுத்தமா இல்ல. அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணு. அசுத்தத்தை பார்த்துட்டு நோக்கிட்டு இருப்பாரா? நல்லவர். சரியா? ஒரு தேவ பிள்ளையினுடைய காதுகள் சினிமா பாடலை கேட்க கூடாது. நல்லவர். ஆமென். அவரை போல நல்ல தகவல் உலகத்துல யாரும் இல்லை. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன்
ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை எங்கும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை எங்கும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த வாழ்வில் என்ன. ஆமென். வாழ்விலே இயேசு போதுமே. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குது. சில நல்ல நாலேஜ் உள்ளவங்க, அவங்க நல்ல தத்துவ ஞானிகள், சரியா, தத்துவ ஞானி. இவங்க என்னன்னா, பையன் போன்ல பொம்பளை பிள்ளை பேர் இருந்தா தானே தெரிஞ்சிடும். அதில் இவங்க ஜென்டில் அழகா ஆம்பளை பையன் பேர்லேயே போட்டிருப்பாங்க. இருக்குது கூட்டம், ஆம்பளை பேர்லேயே போட்டிருப்பாங்க, சரியா. இங்க பையன் பேரை போட்டா தானே அம்மா அப்பா மாதிரி டவுட்டா எடுப்பாங்க. அழகா ஜென்டிலா பிள்ளை பேரை போட்டு வச்சுடுவாங்க. உள்ள இருக்குது வேட்டை, இங்க இருக்குது அப்படி வட்டம். பிடிச்ச பாத்திரம் உள்ளே இருக்காது, சிரிக்குது பாருங்க. நான் சொல்லச்சுல, கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர். இப்போ மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குதான். அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, சரியா. கல்லையும் மண்ணையும் தேடுறது மட்டும் இல்லை, ஆண்டவரை தவிர யாருக்கு முதலிடம் கொடுத்தாலும் அந்த விக்கிரகம் தான். அதான் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக முழுசா அவரை தான் நேசிக்கணும் சொல்லிட்டார். இங்க பங்கு போட்டுறாத, இங்க மனைவிக்கு பாதி, கணவனுக்கு பாதி, பிள்ளைக்கு பாதி, அவருக்கு பாதி கொடுத்துறாத சொல்றாரு. முதலாவது பிரதானமான கட்டளையா சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இங்க பங்கே கிடையாது, அவர் தான். அதை விட்டுட்டு வேற எதுக்கு முதலிடம் கொடுத்தாலும் விக்கிரக ஆராதனை தான், சரியா. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகை, விரோதம், வைராக்கியம், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், சரியா, பொறாமை, கொலை, வெறி, களியாட்டு முதலானவைகளே. இப்படிப்பட்ட மாம்ச கிரியைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறேன். புரியுதா? எதனா பரலோகம் போகணும், பயம் எப்படி திரும்ப வரணும்? மரண கட்டில கிடக்கச்சில தான் பயம் வரும். மரணத்துக்கு ஏதுவான வியாதியில கடைசியில் கிடக்கச்சில தான் பயம் இருதயத்தை அழுத்தம் வருங்க, தொண்டையை பிடிக்கும் பாருங்க. அது வர தெரியும், பலன் இருக்கச்சில தெரியாது. புரியுதா? கண்ணை மூடுனா பரலோகம் போகணுங்கிறதுக்காக தான் உயிரை கொடுக்க தகப்பன் வந்தார். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்றார், இந்த கிறிஸ்துவை உடையவர்கள், வீட்டிலிருந்த தேவனுக்குள்ள வாழ்கிறவர்கள் மாம்சத்தையும், சரியா, மாம்சத்தை, இப்படிப்பட்ட மாம்ச கிரியைகள், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதன்னு சொல்றாரு. எது மாம்சத்தின் பாவமா மாறுதுன்னா, கோபம் வைராக்கியமாய் மாறும்போது அந்த வைராக்கியம் பகையா மாறிடுது. அதான் சொன்னார், நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாத. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக கோபம் தணிஞ்சிரட்டும். நீ யாரையும் பகையா வச்சிடாத, நீ யாரையும் கோபத்தோடு கூட அவங்கள தள்ளிடாத, சரியா. நம்மளுக்கு தைரியம் தந்து நடக்க வேண்டிய பாதைகளை காட்டி தந்து நடத்துறாரு. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா, அந்த மாம்ச கிரியைகளை ஜெயிக்க பலன் தாங்கப்பா, சரியா. அவரால் முடியும் சொல்லிட்டார். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து தலையை சாய்த்து ஆவிய ஒப்பு கொடுத்தார். ஜெயத்தை தந்துட்டாரு. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஜெயத்தை தந்துட்டாரு. இன்றைக்கு வாழ வேண்டிய கடமை உங்க கையில இருக்குது. இந்த மாம்ச கிரியைகளுக்கு அடிமைப்பட்டு வாழ்றோமா, மாம்ச கிரியைகளை ஜெயிச்சு வாழ்றோமா? அவர் நல்லவர். ஆமே. இந்த இச்சைகளை பத்தி சொல்லும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல, முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படியே, சரியா, எபேசியர் 2:3 அழகா சொல்வாரு, முற்காலத்திலே நமது மாம்ச இச்சைகளின்படியே நடந்து நம்முடைய மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து ஸ்பாவத்தினாலே மற்றவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். எதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க?
எவ்வளவு நல்லவர். என்ன முற்காலத்துல இவர் அறியறதுக்கு முன்னாடி, மரணத்தை ஜெயமாக விழுங்கின தேவனுடைய அன்புக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி, இவரை ருசிக்கிறதுக்கு முன்னாடி, இவரை நல்லா தெரியறதுக்கு முன்னாடி, இவருக்கு இருதயத்துல இடம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி, மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து நம்முடைய ஸ்பாவத்தின்படி மற்றவர்களை போல, உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களை போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, 4வது வசனத்துல, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவாய். சரீரத்துல விடுதலை இறங்கி வருகிறது. ஆமென். பலவீனம் மாறுகிறது. எஸ் லார்ட். கர்த்தருடைய வல்லமை உங்களை சரீரத்தை தொடுகிறது. ஆமென். அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. பாவத்தை சிலுவையில ஜெயிச்சிட்டார். ஹல்லேலூயா. இனி நம்ம வாழ்க்கையில பாவம் ஆளுகை செய்ய முடியாது, பாவங்களை அடிமைப்படுத்த முடியாது, மாம்சத்தின் கிரியைகளை உங்களை அடிமைப்படுத்த முடியாது, மாம்சத்தின் இச்சைகளை உங்களை அடிமைப்படுத்த முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஜெயத்தை தந்துட்டார். ஆமென். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்வார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வாழ்க்கைய அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து மீட்டெடுத்து வெற்றியா நடத்த வச்சுட்டாரு. இனி ஒரு தேவனுடைய பிள்ளை பாவத்துல மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சாபத்துல மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாவ இச்சைகளில விழுந்து கிடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் ஜெயிச்சார், நமக்கு ஜெயம். இந்த ஜெயம் இருக்குதா? மாம்ச கிரியை ஜெயிச்சிட்டீங்களா? மாம்சம் சொல்லும், கோபப்படுன்னு சொல்லும், சரியா? உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்வார், இல்லை நீ என் பிள்ளை. மாம்சத்துல இருந்து எழும்பும், எரிச்சல் எழும்பும். உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்வார், இல்லை ஜெயிச்சிட்டா. ஆமாம். மாம்சம் சொல்லும், பகைச்சிரு, இவங்க வேண்டாம் பகைச்சிருன்னு சொல்லும். ஆனா உள்ள இருக்கிறவர் சொல்லுவார், ஜெயிச்சிட்டா. ஆமாம். கண்களில் பாவமான இச்சைகளை தூண்டுவான் பிசாசு. உள்ள இருக்கிற ஆவியானவர் சொல்லுவார், இல்லை நீ ஜெயிச்சிட்டா. இவ்வளவு நல்ல தகப்பன், மனவீச வைக்கிறவர். ஆமென். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினாரே. ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினாரே. பரிசுத்தமாய் மாற்றினார். நாற்றமாக இருந்த வாழ்வை வாசமாக மாற்றினாரே. சமாக மாற்றினாரே. ஆவியாக இருந்த என்னை பரிசுத்தமாய் மாற்றினாரே. பரிசுத்தமாய் மாற்றினாரே. நல்லவரே, வல்லவரே, நல்லவரே, வல்லவரே, எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. எங்களை வாழ வைக்கும் அன்பு தெய்வம் நீரே. மகிழ்ச்சியோடு மனம் மகிழ்ந்து மன்னவனே என் இயேசுராஜா, எங்கள் மனதில் பூத்து மனைவி சோரோஜா. இயேசுராஜா சாரோன் ரோஜா, இயேசுராஜா சாரோன் ரோஜா. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செய்யற தப்புன்னு, நம்ம செய்யற தப்பு பக்கத்துல யாருக்கும் தெரியாது, ஒருத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான்.
சரியா? ஒருத்தன் குற்றம் கண்டுபிடிக்கிற ஒருத்தையும் பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் இருக்க வேண்டிய இடத்துல அவனை தள்ளிட்டாரு. அந்த இடத்தை நிரப்பதான் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா. ஆமென். தூதர்கள் 4 தூதர்ல இவனுக்கு மேன்மையான இடத்தை கொடுத்தாரு. தூதர்கள் பல, அதுல மேன்மையானவங்க 4. அந்த மேன்மையிலையும் ஒருத்தனுக்கு மேன்மையை கொடுத்தாரு. சரியா? லூசிபர் தன்னை ஆராதிக்கும்படியான ஆராதனையில விருப்பம் உள்ள தகப்பன். அவர் ரொம்ப அன்புள்ளவர். தன்னுடைய அன்பை காட்டணும், அன்பை வாங்கணும். சரியா? லூசிபரை ரொம்ப மேன்மைப்படுத்தினார். தூக்கி மேல வச்சார். எல்லாத்துக்கும் மேல அவனை கொண்டு வச்சாரு. அவரோடு பேசும்படியா, அவரோடு நெருங்கும்படியா, அவரை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியா இன்னொன்னு தெரிந்து கொண்டாரு. நல்லா தான் இருந்தான். சரியா? நல்லா தான் இருந்தான். அவனும் சேனையை ரொம்ப நல்லா தான் இருந்து துதிச்சாங்க. ஒரு நாள் அவனுக்கு என்ன வந்து, ஏன் இவரை ஏன் மகிமைப்படுத்தணும், இவரை ஏன் துதிக்கணும்? ஏன்னா எல்லாரும் நம்மளை தானே ரொம்ப மேலாக வச்சிருக்கிறாங்க. ஏன் இவரோட மேலே நம்ம போனால் என்னன்னு சொல்லி தன் பேரை கொஞ்சம் மேன்மைப்படுத்தினா பாருங்க, ஒரே தள்ளா கீழே தள்ளிட்டார். அதான் வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம், பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்னைக்கும் நிறைய அழகா பயன்படுத்துறாரு. நல்லா பயன்படுத்துவார், நல்லா கொண்டு வருவார். இந்த சின்னதுல இருக்கும்போது நல்லா தான் தெரியும், நல்லா ஈஸியா போயிடலாம். அந்த கொஞ்சம் வளர்ந்து பெருசான பிறகு தானே கையை நீட்டுனா அற்புதம், வாயை திறந்தா தீர்க்க தரிசன வார்த்தை. சரியா? நடக்க நடக்க இப்போ ஏசு குணமாக்குவார் சொல்றதை தவிர வாங்க ஜோம் பண்றேன் குணமாகும். இப்படிதான் லூசிபர் தன்னை உயர்த்தினான். சரியா? நான் ஜெபிக்க அற்புதம் நடக்கும், நான் சொல்றேன் உங்க பேய் ஓடும், நான் சொல்றேன் உங்க கட்டு உடைஞ்சிரும். இப்படிதான் லூசிபர் தன்னை உயர்த்தினான். ஒரே தள்ளா கீழே தள்ளிட்டாரு. அந்த இடம் காலியா இருக்குது. அதை நிரப்பதான் சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தின தகப்பன் தனக்கென்று ஒரு பிள்ளை கூட்டத்தை எழுப்பி கொண்டு இருக்கிறார். கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்ப இவன் விடுவானா? தான் இருந்த இடத்துல இந்த கூட்டம் போகுதேன்னு தெரிஞ்சோன்னா உங்களை என்னை விடுவானா? குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பான். எங்க தப்பு இருக்குது கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். சரியா? நல்ல ஒரு ஊழியக்கார் பேசினதை கேட்டுட்டே இருந்தேன். அவருக்கு தெரிந்த ஒரு ஊழியக்காரரு பிசாசு வரட்ட போயிருந்தாராம். அப்போ அந்த பிசாசு கொஞ்சம் பயங்கரமான பிசாசா இருந்திருக்குது. இவர் இயேசு நாமத்துல நீ போ அப்படின்னு சொன்னோன்னா அந்த பேய் சொல்லிச்சான் அந்த ஊழியக்காரரை பார்த்துப்பா, ஒன்ன எனக்கு தெரியும், ஏப்பா ஒன்ன எனக்கு தெரியும், நீ ஒழிச்சு சிகரெட்டு குடிச்சது எனக்கு தெரியாதா, நீ ஒழிச்சு இன்னொரு பெண்ணு வீட்டுக்கு போனது எனக்கு தெரியாதாப்போ, ஒன்ன எனக்கு தெரியும் சொல்லிச்சான். இந்த ஊழியக்காரர் அரண்டுட்டாராம். இவருக்கு நடுக்க வந்துட்டு, நான் மனுஷனுக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு போயிட்டு சிகரெட்டை குடித்தேன், மனுஷங்க யாருக்கு தெரியாம அந்த பெண் வீட்டுக்கு ஓடனேன், என்ன இவன் பார்த்துட்டு இருந்தானா? இந்த ஊழியக்காரர் தேடி வந்து சொன்னாராம், ஐயா எனக்கு ஒரு மீட்பு வேணும், எனக்காண்டி ஜோம் பண்ணி விடு, நான் மனுஷனா வாழ விரும்புகிறேன். புரியுதா? நம்ம செய்கிற பாவம் தப்பு பிசாசுக்கு தெரியும். அதனால தான் சொன்னார், இதெல்லாம் விட்டுட்டு வந்துரு, நீ என் பிள்ளை. சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் பெரியவர். ஆமென். அவரை போல நம்மளை மாற்றும்படியாக ரத்தத்தை கொடுத்துட்டார். நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு, நான் அவர் ஆலயம். நல்லா கை தட்டிட்டீங்கன்னா தூக்கம் வராது. எனக்குள்ள இயேசு, என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போது துதித்திடுவேன், என்ன நடந்தாலும் எவ்வேளையிலும் எப்போது துதித்திடுவேன். ஆமென். அப்போ உள்ள உயிர் தெழுந்த தேவன் வந்துட்டாருன்னா மாம்சம் சத்துரும். சரியா? எல்லாம் பெயரும். முன்னாடி கோபப்பட்டேன், இப்ப பட முடியல. முன்னாடி பாவ சிந்தனை வந்துச்சு, இப்ப என்னால சிந்திக்க முடியல. முன்னாடி சினிமாவை பார்த்தேன், இப்ப என்னால பார்க்க முடியல. முன்னாடி அருவருப்பானதெல்லாம் பார்த்தேன், இப்ப பார்க்க முடியல. முன்னாடி தவறான நண்பர்களோட ஐக்கியம் வச்சிருந்தேன், இப்ப என்னால வைக்க முடியல. முன்னாடி இருந்து ஊர்க்கதை வீட்டுக்கதை பேசணும், இப்ப என்னால பேச முடியல. யார் சொல்லுவா? கிறிஸ்துவுக்குள் பிழைத்தவர்கள். இருக்கிறீங்களா அப்படி?
என்னால் கோபப்பட முடியல, முன்னாடி மாதிரி சினிமா பார்க்க முடியல, முன்னாடி மாதிரி இருந்து நான் ஆபாசமானதை பார்க்க முடியல, முன்னாடி மாதிரி நான் மற்றவங்ககிட்ட இருந்து வீணான கதைகளை பேச முடியல. கிறிஸ்து எனக்குள்ள பிழைத்திருக்கிறார்னு சொல்றவங்க இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா? சரியா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவோடு பிழைத்து கொண்ட வாழ்க்கை. ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் ரொம்ப முக்கியமான வசனம். பிலிப்பியர் 4:12 அப்போஸ்தலன் பவுல் அழகா சொல்றாரு. பிலிப்பியர் சபையை பார்த்து அழகா சொல்றாரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். ஆமென். சத்தமே இல்லை. ஹல்லேலூயா. தாழ்ந்திருக்கவும் தெரியும். சரியா? நான் கடனை வாங்கி செய்ய மாட்டேன், இருந்தா சாப்பிடுவேன், இல்லாட்டி இருப்பேன். சரியா? இருந்தா ஆசை இருக்கிறத பண்ணுவேன், இல்லாட்டி அமைதியா இருப்பேன், கடனை வாங்க மாட்டேன். தாழ்ந்திருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும். எந்த கூட்டத்தில் இருந்தாலும் நல்ல பெரியவங்களாம் நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி வாழவும் எனக்கு தெரியும். நல்ல கெத்தாக இருக்கிறவங்க முன்னாடி கெத்தை காட்டவும் எனக்கு தெரியும். அவங்க முன்னாடி போய் கோலையா நிற்க மாட்டேன். வாழ்ந்திருக்கவும் தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும். சரியா? எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும் பட்டினியாக இருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா அடுத்த வசனத்தில் சொல்றாரு, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கைகளை தட்டி அப்பா மகிமைப்படுத்து. நல்லா கைகளை தட்டி. ஹல்லேலூயா. பிரியாணி சாப்பிடவும் தெரியும், கஞ்சி குடிக்கவும் தெரியும். சரியா? ஏசு ரூம்ல படுக்கவும் தெரியும், வெறும் தரையில படுக்கவும் தெரியும். கர்த்தர் நல்லவர். சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்ன ஏசு ரூம்பை விட்டா எனக்கு வேற எங்கேயும் படுக்க தெரியாது, இந்த மெத்த இல்லைன்னா நான் என்னால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருந்தாதான் என்னால் வாழ முடியும், ஏன் நான் பழகிட்டேன். அதெல்லாம் வாழ்க்கை, அதெல்லாம் வாழ்க்கை. என்ன பழகினாலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக இருக்கவும் குறைவுபடவும் நான் போதிக்கப்பட்டிருக்கிறேன். பட்டினியா இருக்கவும் தெரியும். சரியா? பரிபூர்ணமா இருக்கவும் தெரியும், வாழவும் தெரியும், தாழவும் தெரியும். கையில பணம் இருந்தாலும் செலவு பண்ண தெரியும், கையில பணம் இல்லாட்டும் அமைதியா இருக்கவும் எனக்கு தெரியும். எல்லாவற்றிலும் எல்லா நிலைமையிலும் மனரம்மியமாய் வாழ நான் கற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இயேசு நல்லவர். ஆமென். என்கிட்ட ஒரு தாயார் கேட்டாங்க, எப்படி பண்டிகை நல்லா எல்லா காரியத்துக்கும் என்ன பண்றா, கையில இருக்குதா, குறைவு இல்லாம இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இருக்குதாண்டி, கையில நல்லா இருக்குது, குறைவே இல்லை. சரியா? குறைவே இல்லை, நிறைவா இருக்குது. கேட்டாங்க, இவ்வளவு செலவுகள் வந்துகிட்டே இருக்குது, இது எப்படி நடக்க முடியும்? நடக்குது. நான் சொன்னேன், எல்லா சூழ்நிலையிலையும் நடந்துருவேன். சரியா? கடன் வாங்க மாட்டேன், எல்லா அதுலேயும் நடப்பேன். ஆனால் ஒன்று என்னென்னா, கொஞ்சம் நிறையா தந்துட்டாருன்னா ஏதாவது ஒரு கட்டட வேலை நடக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் நிறையா இருக்குதுன்னா ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு போய் சும்மா இருக்க மாட்டேன். அதனால் எல்லா சூழ்நிலையும் வாழ தெரியும். புரியுதா? இருந்தாலும் நடத்த தெரியும், இல்லாவிட்டாலும் ஊழியத்தை நடத்த தெரியும். உங்களுக்கு ரொம்ப வாய் திறந்து பேச மாட்டேன், தெரியும். கையில் இருந்தாலும் இந்த ஊழியத்தை நடத்த தெரியும், கையில் ஒன்று இல்லாவிட்டாலும் இந்த ஊழியத்தை நடத்த தெரியும். புரியுதா? ஏன் தெரியுமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் கற்றுக்கொண்டேன். என் இருதயத்தில் ஒரு சிந்தை என்னை தந்தாரு. நிறைய கையில் தந்து செய்ய வச்சுட்டாருன்னா குறைபடுற நேரத்தில் நடத்த தெரியாது. சரியா? குறைபடுற நேரத்தில் கடன் இல்லாமல் நடத்த தெரியாது. அதனால் அப்பா எனக்கு நல்லா ட்ரைனிங் தராருண்டி தெரியும். அந்தந்த சூழ்நிலையில் அந்தந்த காரியங்கள் மூலமாக என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறாருண்டி தெரியும். உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு நாள் இல்லைங்கிற வார்த்தை சொன்னது கிடையாது. உள்ளே யோசித்து பாருங்க.
என்னைக்கு அது தேவை இருக்குது செய்யுங்கண்டி கேட்டதும் இல்லை. புரியுதா? எனக்கு அவர் கற்று தந்து கொண்டு இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்லுவார். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா பிலிப்பியர் 4:11, பிலிப்பியர் 4:11, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் எந்த நிலைமையில் நான் இருந்தாலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். ஆமென். என் குறைச்சலினால் உங்களுக்கு சொல்லவில்லை, குறைபடுறதுனால நான் சொல்லலை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கிட்டேன். இப்பதான் கீழே சொல்றாரு அடுத்த வசனத்துல, வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும் பட்டினியாய் இருக்கவும் பரிபூர்ணம் அடையவும் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அடுத்த வசனத்துல வந்து என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம். கையை தட்டி ஆண்டற மகிமைப்படுத்து. எல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தர் ஜீவனுள்ளவர், அவர் மாறாதவர். ஆமென். நல்லா என்ன சோதிச்சு பார்த்துட்டாரு. சரியா? நல்லா புடமிட்டு எடுத்துட்டாரு. சரியா? ஒண்ணுமே இல்லாத நேரத்திலேயே வாய் திறந்தது கிடையாது. இந்த மாசம் எப்படி நடக்குங்கிற கேள்விக்குறிகளுக்கு மத்தியில் அவர் நடத்தின சூழ்நிலை உண்டு. இந்த மாதம் எப்படி தாண்டி செல்ல முடியும் என்ற பாதையில் அவர் நடத்தினது உண்டு. ஆனாலும் வாய துறக்காப்பா விடலை. அவ்வளவு சில நெருக்கத்தின் பாதைகளில் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் கற்று தந்தார். ஆமென். எல்லா நிலைமையிலும் நம்ம எப்படி இருக்குங்கிறத புடம்பிட்டு எடுத்துட்டு இருப்பார். ஆமென். இன்னைக்கு சொல்ல போறேன், ஐயா நான் வாழுவேன்ப்பா, நான் வாழ்வேன், இருந்தாலும் மற்றவங்களுக்கு காட்ட மாட்டேன், இல்லாட்டும் அவங்க பிள்ளைங்கிற கெத்தோடு நான் வாழ்வேன். ஆமென். என்ன இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களான்னு கேட்டு பாருங்க. நான் செல்ல நேரம் தாங்க முடியாமல் நச்சரிப்பு தாங்க முடியாமல் சொல்லுவேன். என்ன வெளிநாட்டு பணமாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்பேன். அவ்வளோதான். சரியா? எந்த சூழ்நிலை வந்தாலும் அது இல்லை, சிலர் அது ரிப்பேர் ஆயிரும், இது ரிப்பேர் ஆயிரும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதை செய்யணும். செய்யுங்க. சரியா? செய்யுங்க. ஏன்னா நம்முடைய பண்டகசாலை பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். நம்ம கொலோசியர் 2:10 பார்த்தா, கொலோசியர் 2:10 சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமா உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். ஆமென். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். புரிஞ்சவங்க கையை தட்டுங்க பாப்போம். நல்லா உற்சாகமா உட்காருங்க. அதுக்கு மேல ஒரு கொஸ்டின் கேட்குறேன். கண்ணை மூடினா தாத்தா வருவாங்களா, பாட்டி வருவாங்களா? கண்ணை மூடுனா அப்பா வருவாங்களா, அம்மா வருவாங்களா, பிள்ளை வருமா? 4 பேர் அழகா தூக்குவாங்க. என்ன கண்ணை மூடின உலகத்துல மாம்ச கண்ணை மூடினோன்னு என்ன தெரியுமா செய்வாங்க? நாடி கட்டுவாங்க. சொல்லி தரேன். நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம், நமக்கு தெரியாது. சொல்லுங்க, நமக்கு நடக்குது தெரியாது. நாடி கேட்டு போடுவாங்க, 2 மூக்குலையும் பஞ்சை வைப்பாங்க, கால் 2 பேர் வரலையும் தூக்கி ஒரு கட்டுவாங்க. இப்படி இருப்போமே, பக்கத்தில் யாரையும் போய் இருக்க மாட்டோம். அங்கே போய் இந்த பெட்டிக்குள்ள அடங்கி விடுவோம். சரியா? இவ்வளோ பெட்டி வச்சாங்கன்னா வயிறு ஊதிரும், மண்ணுக்கு கொண்டு பெட்டியை வைக்க முடியாது. அதனால இவ்வளோ பெட்டிக்குள்ள அடக்கி வச்சுருவாங்க. அங்கே போய் கூண்டுக்குள்ள அகப்பட்ட கிளி மாதிரி உள்ள. அதுக்கு பிறகு சாட்சி நேரம் வைப்பாங்க. சாட்சி நேரம் நம்மளை குறித்து பேசுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. நம்ம உள்ளெல்லாம் இருப்போம், கட்டுன்னா விறகு கட்ட மாதிரிலாம் கிடப்போம். நம்மளுக்கு காது மாம்ச காதெல்லாம் அப்போ கேட்காது. ஏன்னா ஆவி போயிட்டலாம், இது பொம்மை தானே அங்கே இருக்கும். சாட்சி பகிர்ந்து கொள்கிற நேரம் வந்து சொல்லுவாங்க, இந்த சகோதரியுடைய அன்பு அப்போ எனக்கு தெரியவில்லை, இப்போ தான் புரியுது, இவ்வளோ நல்லவங்களை நான் இழந்துட்டேனே. சரியா? இப்படி ஆண்டவர்கள் நடத்தின இந்த சகோதரி அப்போ எனக்கு புரியவில்லை, அப்போ நான் விசனமாயிடுத்தேன். இப்போ நான் இந்த இடம் வெறுமையா இருக்கிறத யார் நிரப்புவார்கள்? என் காதுக்கு கேட்குமா? என் காதுக்கு கேட்குமா? ஆனா நான் உயிரோட இருக்கச்சில அன்பு காட்டுங்க. ஆமென். பக்கத்தை தட்டி விட்டு கேளுங்க, நல்லா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆமென்.
அடுப்புக்கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரேன். பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரேன். சுத்தமாக ஆக்கினீர். அடுப்புக்கறி போல் இருந்தேன், பொன் சிறகாய் மாற்றினீரேன். பொன் சிறகாய் மாற்றினீரே. திரு ரத்தத்தால் கழுவி என்னை சுத்தமாக ஆக்கினீரேன். சுத்தமாக ஆக்கினீரே. உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கு, உள்ளே இருள் நீக்கும் நல்ல ஒளி விளக்கு. மகிழ்ச்சியோடு துதிக்கிறோம், மனம் மகிழ்ந்து துதிக்கிறோம் நல்லவரே இயேசுராஜ். எங்கள் மனதில் போக்கும் மனைவி சரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். மனரம்யமா வாழ தெரியும், வாழவும் தெரியும், தாளவும் தெரியும். நல்ல ஹோட்டல்ல போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிடவும் தெரியும், வீட்டுக்குள்ள கஞ்சி குடிக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். எல்லா நிலைமையிலும் மனரம்யமா வாழ கற்றுக்கிட்டேன். 5 ஸ்டார் ஹோட்டல் பிள்ளைகளுக்கு தான். பிள்ளை விரும்புகிற சாப்பாட்டை கொடுக்கறதுக்கு தான் நல்ல விலையேற பெற்ற ஹோட்டல்களை அப்பா எழுப்பினார். ஏன் துணி கடை தெரியுமா? பிள்ளைகளுக்காக, பிள்ளைக்கு வாங்கி தர்றதுக்காக. சரியா? எதுக்கு பெரிய பெரிய கார்களை கண்டுபிடிக்கிறவங்களை எழுப்பினாரு? பிள்ளைக்காக. சொல்லுங்க, பிள்ளைக்காக. ஆமா, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டுற இன்ஜினியர்களை ஏன் படிக்க வைத்து தேர்ந்தெடுத்தார் தெரியுமா? ஏன் அப்படிப்பட்டவர்களை எழுப்பினார் தெரியுமா? என் பிள்ளை நல்லா இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு யார் இருக்கா? பக்கத்தை பார்த்துக்கலுங்க, யார் அனுபவிக்கா? பிள்ளை இப்படியே இருந்து பார்த்துட்டு இருக்குது. கானானிய ஸ்திரீயை பார்த்து அழகா சொன்னார். கானானிய ஸ்திரீ கேட்குறா, உதவி கேட்கும்போது என் ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதில்லை, பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதம், பிள்ளைக்கு தான் விடுதலை, பிள்ளைக்கு தான் மேன்மை, பிள்ளைக்கு தான் கனம், பிள்ளைக்கு தான் எல்லாம். ஏன்? பிள்ளைக்காக உயிரை கொடுத்தேன். ஆமென். அல்லேலூயா. அந்த பிள்ளை யாரு? யார் அந்த பிள்ளை? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் பிள்ளைகள் தான். அல்லேலூயா. கைகளை தட்டி அப்ப மகிமைப்படுத்தலாம். நீ கருப்பா இருக்கலாம், நீ வெள்ளையா இருக்கலாம், நீ கட்டையா இருக்கலாம், நீ உயரமா இருக்கலாம், உனக்குள்ள அழகு இருக்கலாம், அழகு இல்லாம போயிருக்கலாம், நீ படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், உனக்குள்ள ஸ்டாண்டர்ட் இருக்கலாம், இல்லாம போகலாம், உனக்கு பேசுறதுக்கு தெரியலாம், பேச தெரியாம இருக்கலாம். இயேசு கிறிஸ்து என்கிற அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்? அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார். கைகளை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஆமா. இப்போ நான் கானானிய ஸ்திரீயை பார்த்து சொல்றாரு, இந்த பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு தர்றது நல்லதில்ல. கானானிய ஸ்திரீயா? ஆண்டவரை அறியாதவர்கள். சரியா? அவரை ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், அவரை வெறுத்த கூட்டம். சொல்லாரு, நாய்க்குட்டிக்கு போட முடியாதும்மா. அந்த ஸ்திரீ தப்பிச்சு வந்த மாதிரி கேட்குறாங்க. மெய்தான், உண்மைதான் ஆண்டவரே. ஆனால் இந்த மேஜையில பிள்ளை இருந்து சாப்பிடும்போது இந்த மேஜையில இருந்து கீழே விழும் எச்சிய நாய்க்குட்டி பொறுக்கி தின்னுமே, அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். பக்கத்தை பார்த்து கேளுங்க, நாய்க்குட்டியா பிள்ளையா? நான் கேட்கல, பைபிளின் படி உங்கள்கிட்ட கேட்குறேன். நீங்க நாய்க்குட்டியா பிள்ளையா? என்ன பார்க்காதுங்க, உங்ககிட்ட தான் நாய்க்குட்டியா பிள்ளையா? பிள்ளை சாப்பிட்டுட்டு போடுற எச்சியை தான் நாய்க்குட்டி சாப்பிடணும். ஆனா இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு பிள்ளைண்டி இருக்கிறீங்க, நாய்க்குட்டிகள் போடுற எச்சி கூட உங்களுக்கு நம்ம கிடைக்கல. அப்ப நம்ம வாழ்றது சரியா தப்பா? பதில் தாங்களா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் ஜீவன் உள்ளவர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் உள்ள வந்துட்டாருன்னா, உயிர் தெழுந்த தேவன் உள்ள வந்துட்டார் அப்படின்னா சரியா வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல, ஒருவன் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்க தான் சத்தமா சொல்றீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவுக்குள் இருந்தால்
அதனால பவுல் அழகா சொல்லுவார், எல்லாரும் அறிவிக்கிற இயேசுவை அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தி அவர் அழகா சொல்லுவார், தெளிவா சொல்லுவார். எல்லாரும் அறிவிக்கிறது போல இயேசு அல்ல, சிலுவையில் அறையப்பட்டவர். ஆமென். இந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. பழசு எப்படி? அக்கிரமம் நிறைஞ்ச வாழ்க்கை, பாவம் நிறைஞ்ச வாழ்க்கை, மாம்ச இச்சைகள் நிறைஞ்ச வாழ்க்கை, உலகத்துக்காக வாழ்ற வாழ்க்கை, உலக சிற்றின்பத்திற்காக வாழ்ற வாழ்க்கை. ஆனால் தான் சொன்னார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று சொல்றார். சரியா? அவ்வளவு நல்ல தகப்பன், அவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பன். அப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே பழசெல்லாம் போயிட்டான், உலக சிற்றின்பம் போயிட்டுன்னா அதான் சொல்லுவார், இந்த உலகத்திற்காக இனி இல்லை. எலியா அழகா சொல்லுவார், என்ன சொல்றாருன்னா, பாகல் தேவனா நீ பாகலை தேடு, கர்த்தர் தேவனா கர்த்தரை தேடு. எந்த மட்டும் 2 நினைவுல இனி வாழ்ந்துட்டு இருப்பா. இப்போ உலகமா, உலகத்தை படைத்தவரா? நீ 2 நினைவுல எத்தனை நாள் வாழ்ந்து கொண்டு இருப்பாய்? ஒன்று தேவனா தேவனை தேடு, உலகனா உலகத்தை தேடு. அன்பு தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவோடு கூட நீங்க உயிர் தெழுந்தது உண்மை என்று சொன்னால் பழைய வாழ்க்கை போயிரும். ஆமென். பழசு போயிரும். சொல்லுங்க, பழசு போயிரும். சரியா? பழசெல்லாம் பின்னாடி போயிரும். சரியா? உலகத்துக்காக வாழ்ற வாழ்க்கை பின்னாடி போயிரும். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகத்துக்கு சிநேகிதர்களா இருக்க விரும்புகிறவர்கள் தேவனுக்கு பகைஞரா இருக்கிறாங்க. முன்னாடி வாயிலிருந்து வர்றதெல்லாம் உலக வார்த்தை வரும், இப்போ உலக வார்த்தை பேச முடியாது. முன்னாடி வாயிலிருந்து வர்றதெல்லாம் உலகத்துல அதை பார்க்கணும் இதை பார்க்கணும். சரியா? உலகத்துக்காக அதை செய்யணும் இதை செய்யணும், உலகத்துக்காக அதை சாதிக்குது இதை சாதிக்கணும். ஆனா இப்போ இருதயத்துல வர்றது எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்தோன்னா எல்லாம் புதுசா மாறிடும். அப்படியே மாறும். முன்னாடி உலகம் உலகம்னு சொன்னது இப்போ ஏசு ஏசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். எல்லாமே அவருக்காக, எல்லாமே அவருக்காக. ஆமென். சொல்லுங்க, அவர் நல்லவர், அவர் நல்லவர். எனக்கு நம்முடைய வாழ்க்கை எது நோக்கி ஓடுகிறது தேவ பிள்ளை. அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா சொல்றாரு, முற்றிலும் தேறிட்டேன்னு சொல்லலை, அடைஞ்சிட்டேன்னு சொல்லலை. அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி தேவன் எனக்கு வைத்திருக்கிற பரிசு பொருளுக்காக நான் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு சிந்தை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்க புது சிருஷ்டியா இருக்கிறீங்க. உலகத்தை பின்னாடி வச்சு அவரை முன்னாடி நிறுத்த ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க உயிர் பெற்றுட்டீங்க, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க எழுந்தருளிட்டீங்க. இன்னைக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லும், ஐயா எல்லாம் பின்னாடிப்பா. ஆமே, எல்லாம் பின்னாடி. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்குள்ள கலப்படமே இருக்கக்கூடாது. சரியா? கிறிஸ்துவுக்குள்ள பிறந்த ஒரு தேவ பிள்ளைக்குள்ள கலப்படத்துக்கு வழியே இருக்கக்கூடாது, கலப்படத்துக்கு வழியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் அங்க கொஞ்சம் இங்க இருக்கக்கூடாது. சரியா? நாய் கக்குனதை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. சுத்தமா இருக்கணும். சொல்லுங்க, சுத்தமா இருக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை, அது இயேசுக்காக தான். ஆமென். ஏன்னா ஆவிக்குரியவர்கள் நம்மளெல்லாம் ஆவியில அவர் எடுத்துட்டாரு, புது பிள்ளைய எடுத்துட்டாரு. ஆவிக்குரியவர்களுடைய சிந்தை ஆவிக்குரியதாகவே இருக்குமா? சரியா? மாம்சத்துக்குரியவர்களுடைய பேச்சு மாம்சத்துக்குரியதாகவே இருக்கும். சொல்ல, ஆண்டவரே அந்த வாழ்க்கை வேண்டாம்ப்பா, ஒரே ஒரு வாழ்க்கை. எப்படி சொல்லிட்டு உங்க சரீரத்துல என்ன பலவீனம் இருந்தாலும் பேசுங்க, பலவீனம் ஓடிரும். சரியா? என்ன வியாதி இருக்கிற மாதிரி பிசாசை காட்டினாலும் வியாதியை பாட்டு பேசுங்க, பயப்படாதுங்க, வியாதி ஓடிரும். பயத்துக்கு இடம் கொடுத்துறாதுங்க. சரியா? அங்க வலிக்கிற மாதிரி காட்டுவான். பயந்துட்டீங்கன்னா கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அவனுக்கு பயந்தாதான் உங்களை தொட முடியும். சொல்லுங்க, ஒரு தேவ பிள்ளையை ஈஸியாக அவன் தொட்டு கூட மாட்டான். நீங்க பயந்தாதான் அவன் வேலை நடக்கும். நீங்க பயப்படலைன்னா அவன் தலை தெறிக்க ஓடிடுவான். புரியுதா? யோபுனுடைய சம்பவத்தை அப்படி முன்னாடி கொண்டு வராரு பாருங்க. யோபு சொன்னார், நான் பயந்த காரியம் எனக்கு, சத்தமா சொல்லணும், பயந்த காரியம் எனக்கு. யோபுவை சும்மா பிசாசால தொட முடிஞ்சிச்சா? யோபு யார்? தேவனுக்கு பயந்த மனுஷன், பயந்த மனிதன். இந்த தேவனுக்கு பயந்த மனிதனை குறித்து பிசாசு சாட்சி கொடுக்குறான் பாருங்க. ஆண்டவரை பார்த்தே சொல்றான், நீர் யோபுவையும் யோபுக்கு உண்டான எல்லாத்தையும் சுற்றி வேலி அடைக்கலையா? வேலி அடைக்கலையா? நீர் எல்லாம் வேலி அடைச்சு வச்சிருக்கிறதுனால அவன் கைகளின் கிரியைகள் ஆசீர்வாதமா இருக்கு, அவன் சம்பத்து தேசத்துல பெருகிட்டு இருக்குது. அப்படி கையை எடுத்து மாறும், உண்மை தூசிக்கிறானா இல்லையா பார்ப்போம். சரியா? இப்ப ஆண்டவர் அழகா கேட்கிறாரு, பிசாச, என் தாசன் என்னுடைய மகன் மேல நீ கண் வச்சிட்டியா? சரியா? அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து புல்லாப்ப விட்டு விலகி ஓடுகிற மனிதன். இவனை போல பூமியில ஒருத்தரும் இல்லை, இவன் மேல நீ கண் வச்சிட்டியா கேட்கிறாரு.
ஆனாலும் அனுமதி கொடுத்துட்டாரு. ஆனா பிசாசு வந்து தொடுறதுக்கு காரணம் பயம். ஆமே. அவர் அனுமதி கொடுத்தாலும் அவர் யோபு அழகா சொல்லுவார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அதனால இன்னைக்கு தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாத. பிசாசு அனுமதி கேட்டுட்டு உங்க எல்கைக்குள்ள வந்தாலும் நீங்க பயம் என்கிற வாசலை திறந்தாதான் அவன் வேலை செய்ய முடியும். நீங்க பயங்கிற வாசலை திறக்கலைன்னா உங்களை அவன் அசைக்க முடியாது. ஏன்னா கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள் என்றென்றைக்கு அசையாமல் நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. உங்களை தொடணும்னா அவன் முதலாவது இன்னையிலிருந்து நல்லா உங்களை ஆராய்ச்சி பண்ணி கொடுங்க. உங்களை தொடுறதுக்கு முன்னாடி, உங்க வாழ்க்கையில சேதத்தை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி, உங்க வாழ்க்கையில ஒரு பொல்லாப்பை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி பயம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்துவான், சாவியை பயன்படுத்துவான். சரியா? அப்படியே எதிர்மாறான எண்ணத்தை கொண்டு வருவான். போ பிசாசன்னு சொல்லணும். ஆமா, வேற ஒன்றும் சொல்லாதுங்க. போ பிசாச. பிள்ளைக்கு இப்படி ஆயிருமோ, போ பிசாச. மனைவிக்கு இப்படி ஆயிருமோ, போ பிசாச. இருதயத்துல என்னத்தை மூளையில தான் கொண்டு வருவான், அங்கதான் போராடுவான். என் வாழ்க்கை எதிர்காலம் இப்படி ஆயிருமோ, போ பிசாச. சரியா? உன வேலை இல்லாம போயிருமோ, போ பிசாச. சரியா? நீ வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து கொடுவியா, போ பிசாச. ஏன் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வந்து கொடுவியான்னு சொல்றான்? ஆக்சிடென்ட்டை கொண்டு வர சொல்லணும், போ பிசாச. அவன் தட்டும் போதே பாண்டி வரட்டுட்டீங்கன்னா கையை வச்சு விட மாட்டான். கையை தட்டி ஆடுற மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மகள் ஜெபிக்க வந்தா. அவ சொன்னா, எனக்கு வயிற்று வலி அடிக்கடி வருது. இப்படி வர்றதுனால எனக்குள்ளேயே ஒரு பயம், நீ செத்துருவியோ அப்படின்னு பயமா இருக்குது. சரியா? நான் செத்துருவேன், நான் சீக்கிரமா மறிச்சிருவேன், இந்த பயம் எனக்குள்ள வந்துட்டே இருக்குது. வந்தது வயிற்று வலி தான். அந்த பயத்தை பாருங்க, நீ மறிச்சிருவா, நீ இருக்க மாட்டா. அவ சொல்றேன், எனக்கு நான் சீக்கிரம் இறந்துடணும், எனக்கு பயமா இருக்குது, அந்த பேய வரட்டுன்னு சொன்னேன். புரியுதா? கடந்த நாட்டில் ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்க சொன்னாங்க. அவ ஜெபிக்கும் போது அந்த வியாதியை கட்டி ஜெபம் பண்ணேன். ஒன்று பதில் கிடைச்ச மாதிரி தெரியல. எனக்குள்ளே சின்ன அளவளப்பா இருந்து சுகம் கிடைக்கணுமே. திருப்பி நம்ம சகோதரனுடைய மனைவி கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் பதில் தந்த மாதிரியே தெரியல. வியாதியை கட்டி ஜெபம் பண்ணேன். ஒரு வைரஸ், பயங்கரமான ஒரு ஃபீவர், காய்ச்சல். அந்த பிளட் கவுண்ட் எல்லாம் நல்லா குறைஞ்சி போச்சு, டெங்கு காய்ச்சல். அப்போ ஜோம் நீட்டு இருக்கிறேன், எனக்கு பதில் கிடைச்ச மாதிரி இல்லை. எனக்குள்ளேயே இந்த இருள் தாக்குது. உடனே புரிஞ்சுட்டு சொன்னேன், பொல்லாத பிசாச, நீ சரீரத்தில் இந்த டெங்கெல்லாம் கொண்டு வர முடியாது, உன்னை கற்று அழிக்கிறேன், வேரோட பிடுங்குறேன்னு தான் சொன்னேன். தெளிவாயிட்டு மைண்டு. சொன்னேன், இனி ஒன்றும் பண்ணாது அப்படின்னேன். திருப்பி நேற்று ஃபோன் பண்ணி கேட்டேன். சொன்னாங்க, பிளட் கவுண்டை நல்லா கூட்டிட்டு. சரியா? இவ்வளோந்தான். எல்லா வியாதியும் அவன் தான் கொண்டு வருவான். நல்லா புரிஞ்சு கொடுங்க. அப்போ சின்ன ஒரு பலவீனம், சுகர் இருக்கும், உலகத்தாருக்கு ஏதோ நடக்கும், உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. அவன் சொல்லுவான், உனக்கும் இப்படிதான் போகும் பாரு, உலகத்தார் வாழ்க்கை எப்படி இருக்குது பார். இல்லை, போ பிசாச, நான் ஒரு பிள்ளை சொல்லிட்டீங்கன்னா அவன் தாக்கி விட மாட்டான். சரியா? உலகத்தார் வியாதியில மறிப்பாங்க, ஒரு தேவனுடைய பிள்ளை சொல்லணும். சரி, அவன் சொல்லுவான், பாரு அவங்க இந்த வியாதியில மறைச்சிட்டாங்க, இந்த வியாதினால எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்க, உனக்கும் இப்படிதான், போ பிசாசன்னு சொல்லணும். நம்மளை சுகமா வச்சிருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். கையை தூக்கி சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். ஆமென். மெய்யாகவே அவருடைய பாடுகளை ஏற்றுக்கொண்ட துக்கங்களை சுமந்தார். இனி நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்தார் வேற, நீங்க வேற. சரியா? ஆண்டவர் அறியாதவங்க வேற, நீங்க வேற. இதான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயிட்டு எல்லாம் புதுசாயிட்டு. பார்வை புதுசாயிட்டு, சிந்தனை புதுசாயிட்டு, பேச்சு புதுசாயிட்டு, எல்லாமே புதுசாயிட்டு. ஏன்னா உயிர்த்தெழுந்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்ம அப்பா தோற்று போனவர் அல்ல, நம்ம அப்பா ஜெயிச்சவர். அல்லேலூயா. பயத்தை தந்துதான் அவன் வேலையை அவன் காட்ட முடியும். என்ன கொள்ளை நோய் வந்தாலும், எப்படிப்பட்ட கொடூரமான சீற்றங்கள் வந்தாலும், ஒரு தேவனுடைய பிள்ளை தைரியமா சொல்லணும், நான் பயப்பட மாட்டேன். என்ன அந்த பூமியில அப்பா எதுக்கு வச்சிருக்கிறாருன்னா, உலகத்தை கலக்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு. என்ன எதுக்கு இந்த பூமியில வச்சிருக்கிறாருன்னா, இந்த உலகத்தை என்ன கொண்டு அசைக்கிறதுக்கு வச்சிருக்கிறாரு. இந்த பூமியில ஏன் என்ன அவருடைய பிள்ளையா மாற்றி வச்சிருக்கிறாருன்னா, என்னை கொண்டு அவருடைய ராஜ்யத்தை கட்ட போறாரு. ஆமென். அந்த மாதிரி இருக்கிறீங்க, குறையே இல்லை. சொல்லுங்க, குறையில்லை. எளிமிடுமா எல்லாரும்?
கர்த்தர் பெரியவர். எல்லாரும் எளிமை நின்று. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன். நல்ல கண்களை மூடி, நல்ல கண்களை மூடி. என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் பயப்பட மாட்டேன். பயந்த மாற்றுனா ரெண்டு கல்லனுக்கு மத்தியில ஒரு கல்லனை போல தொங்கி மரணத்தை ருசி பார்த்து ஜெயமா எழுப்பி விட்டார். என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். நல்ல உற்சாகமாய் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால் தோல்வி இல்ல, வெற்றியின் பவனி பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு, எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உலகில் இருக்கிற பிசாசை விட, உலகில் இருக்கிற மனிதனை விட எனக்குள் இருப்பவர் மிகவும் பெரியவர். எனக்குள் இருப்பவர். தீமைகள் வெளியே போகுது, தீங்கான காரியம் உங்களை விட்டு மாறுது. பிசாசை விட, உலகில் இருக்கிற டாக்டரை விட எனக்குள் இருப்பவர் மிகவும் பெரியவர். எனக்குள் இருப்பவர் மிகவும் பெரியவர். உலகில் இருக்கிற பிசாசை விட, உலகில் இருக்கிற பிசாசை விட, உலகில் இருக்கிற மருத்துவரை விட எனக்குள் இருப்பவர் மிகவும் பெரியவர். எனக்குள் இருப்பவர் மிகவும் பெரியவர். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு அற்புதம் நடந்துட்டே இருக்கு. ஆமென். அறிய முடியாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உங்க உள் உறுப்புகளுக்குள்ள மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. உங்க உள் உறுப்புகளை கர்த்தர் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு என்னோடு இருப்பதனால் பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய், பரம அழைத்தலின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம், லக்கை நோக்கி நாம் படகை ஓட்டுவோம். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான். கஷ்டம் மாறுது, கடன் மாறுது, வழிகளை திறக்கிறாரு, அடைக்கப்பட்ட வாசல் கதவுகள் திறக்கப்படுகிறது, தீமையானது வெளியே போகிறது, நன்மை வாசல்கள் தேடி வருகிறது. நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உலகத்துல உதவி செய்கிறார். நீ தனிமை இல்ல, தனிமரம் இல்ல, ஒவ்வொரு நாளும் நீ கைவிடப்பட்ட பாத்திரம் இல்ல, ஒவ்வொரு நீ மறக்கப்பட்டு போன பாத்திரம் இல்ல. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால் உதவி செய்கிறார், பலன் தருகிறார். நீ ஜெயிப்பாய், நீ ஜெயிப்பாய். உன் பிள்ளைகள் கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்பார்கள். உன் சந்ததிகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய அபிஷேக அக்கினி, கர்த்தருடைய வல்லமையின் அக்கினி. நீ செழிப்பாய் வாழுவாய். எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய செழிப்பு, உலக பிரகாரமான செழிப்பு, நல்ல சரீர ஆரோக்கியத்தில் செழிப்பு. கூட வருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஒவ்வொரு நாளும் அவமானப்பட்ட இடத்துல, கூனி குறுகின இடத்துல கர்த்தர் தலையை உயர செய்கிறார், கர்த்தர் தலையை உயர்த்துகிறார். எந்த இடத்தில் வாழ வழி தெரியாதபடி யோபுவை போல
அல்ல தள்ளப்பட்டு கிடந்தீர்களோ அதே இடத்தில் யோபுவை 4 தலைமுறைகளை காண செய்த தேவன் உங்க வாழ்க்கையை மகிமைப்படுத்துகிறார். பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. நீ வாழ்வாய், நீ வாழ்வாய். இருதயம் உடைக்கப்பட்டு வந்திருக்கிற சகோதரனே, இருதயம் காயப்பட்டு வந்திருக்கிற சகோதரனே, எல்லாம் முடிந்து விட்டது என்கிற நிலைமையில் வந்திருக்கிற சகோதரியே, வாழ பலன் இல்லாதபடி ஒடுக்கப்பட்ட நிலைமையில் வந்திருக்கிற சகோதரியே, கர்த்தர் புதிய நம்பிக்கை தருகிறார். நீ வாழுவாய், நீ வாழுவாய். கர்த்தர் உன் தலையை உயர செய்கிறார். எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். மனவீசு போகிறாய், நீ மனவீசுவாய். ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு மத்தியில் உன்னை கொண்டு போவார். நீ தேவனுடைய வார்த்தையை பேசுவாய். உன் வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரும். உன் மூலமாய் இருளுக்குள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தில் நடப்பார்கள். என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட. பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடின மந்திர வல்லமை போய் இயேசுவின் நாமத்தினால். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். நன்மைகளை கெடுத்த பொல்லாத ஆவியே, இவருடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணின பிசாசு, இவருடைய வருமானத்தை கட்டிப்பட்ட ஆவியே, இவர்களை அழிக்கும்படியாய் தீவிரித்து வந்த பிசாசு, நீ போய் இயேசுவின் நாமத்தினால். நீ இவர்களை தொட முடியாது. கர்த்தருடைய அக்கினி பிள்ளைகள் மேல இவர்கள் எழும்புவார்கள், இவர்கள் வாழ்வார்கள், இவர்கள் உலகத்துக்கு ஆசீர்வாதமாய் இருப்பார்கள், இவர்கள் உலகத்தை கலக்குவார்கள். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே பலப்பட்டு ஓடுங்க. நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டிய காரியம் பெருசு. நீ கர்த்தருக்காக செயல்பட வேண்டிய காலங்கள் நிறைய. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. முட்டுகளை கர்த்தருடைய வல்லமை இறங்குது. எல்லா மொட்டு பகுதியில் இருக்கிற வழிகள் மாறுகிறது. எலும்பு பகுதியில் இருக்கிற வழிகள் மாறுகிறது. பெண்கள் விடுதலை, நரம்பு நடுக்க விலகுறது இயேசுவின் நாமத்தினால். கர்ப்பப்பை பிரச்சனைகள் விலகி ஓடுகிறது. இரத்தப்போக்கு இயேசுவின் நாமத்தினால் நின்று போகிறது. விடுதலை. ஆமென். இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். உறுப்புகளை புது உறுப்பா மாத்துறார். உள் உறுப்புகள் புதுசா மாறுது, புதுசா மாறுது. வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய அக்கினி விழுந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். உங்க உள் உறுப்புகளை கர்த்தர் புதிதாய் மாற்றுகிறார். சில பேருடைய சரீரத்துல இனி பிரஷர் இல்ல, பிரஷர் மாறுகிறது. இனி சுகர் வியாதி இல்ல, மாறுகிறது. இனி அல்சர் இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிடுவாய். கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. சில பைல்ஸ் வியாதிகள் யாரோட பிடுங்கப்படுகிறதை பார்க்கிறேன். கண் எரிச்சல்கள் மாறுகிறது. தலை வலிகள் நீ தேடிய காணாதிருப்பாய். கர்த்தருடைய அக்கினி. தைராய்டு கட்டிகள் விலகுகிறது. தைராய்டு மாத்திரை எடுக்கிற தேவ பிள்ளையே, தைராய்டு வியாதியை வேரோடு பிடுங்குகிறார். பெற்றகள் சுகத்தை, புதிய வல்லமை, புதிய விடுதலை, புதிய ஆரோக்கியம், புதிய சுகவாழ்வு. இயேசு என்னோடு இருப்பதனாலே, இயேசு என்னோடு இருப்பதனாலே, இயேசு என்னோடு இருப்பதனால், இயேசு என்னோடு இருப்பதனால். மன நிறைவோடு ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறேன். நீர் தகப்பன், இது தகப்பனுடைய வீடு. இவங்களை உங்க வாயா இருந்து கைட் பண்ண தான் வச்சிருக்கிறீங்க. பிள்ளையா தான் நிற்கிறேன்ப்பா. நீங்க தான் வாய், எல்லாமே நீங்க தான்ப்பா. உங்க சத்தத்தை துணிக்க பண்ணீங்க. நீங்க உங்களை தொட்டிட்டீங்க. இனி உங்க விடுதலையோட போறாங்க. யாரும் அவிசுவாசத்தோடு வெளியே போகக்கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு இனி வெளியே போகக்கூடாது.
தகப்பனுடைய நன்மையை 100% விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்டவர்களாக இன்னும் வெளியே போட்டோம். சுகமா இருக்கட்டும். இவர்களை எதுவும் ஆளுகை செய்ய முடியாது. உலகம் இவர்களை அடிமைப்படுத்த முடியாது. பிசாசன் இவர்களை அடிமைப்படுத்த முடியாது. தகப்பனே, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு மந்திர கிரிகளும் உடைய பிள்ளைகளை அழிக்க முடியாது, சேதப்படுத்த முடியாது. உடைய பிள்ளைகளையும் இவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உடைய இரத்தத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். முழு இருதயத்தோடு ஆசீர்வதிக்கிறேன். நல்ல நீடித்த வாழ்வை கொடுத்து இந்த பூமியில ஆரோக்கியமா இருந்து ராஜ்யத்தை கட்டட்டும். சுகமா இருக்கட்டும். மருத்துவமனைக்கு ஓடிட்டே இருக்கக்கூடாது. சுகமா வாழட்டும், ஆரோக்கியமா வாழட்டும், வியாதி இல்லாம வாழட்டும், நீடித்த வாழ்வா இருந்து உமக்காக பிரகாசிக்கட்டும். தகப்பனுக்கு பிரயோஜனமா இருக்கட்டும். தகப்பனுடைய அன்பு எப்போ பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். தகப்பனை, தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த தேசத்துல இருந்தாலும் உமக்கு பிரயோஜனமா இருக்கட்டப்பா. உங்களுக்காக வாழட்டும், உங்களை நேசிக்கட்டும். மீண்டும் ஒரு விச பிள்ளைகள் எல்லாரையும் மன நிறைவோடு ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் உங்க ராஜ்யத்தை கட்டணும்ப்பா. எல்லாரும் நல்லா இருக்கட்டும். இந்த கண்ணுக்கான காது காக்க எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும்ப்பா. சந்தோஷமா, குறையில்லாம, பாதுகாப்பா, ஆசீர்வாதமா எப்பவுமே சிரிச்சுட்டே உமக்காக இந்த பூமியில உங்க பிள்ளைங்க வாழட்டும். எல்லா மகிமையும் நமக்கு தர்றோம்ப்பா. எங்களை தாழ்த்துக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.